எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எப்பயுமே நம்ம உடம்ப வந்து ஃபிட்டா வச்சிருக்கோம்னு நினைப்பாங்க. அப்படி ஃபிட்டா வைக்கிறதுக்கு சில பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் வந்து யோகா பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கூட தமக்கு கம்பெனிக்கு வந்து ஆளை சேர்த்துக்குவாங்க. அப்படி சேர்த்து அவங்க பண்ணும்போது அந்த இடத்துல செம அலப்பறையாகவும் இருக்கும், செம ஃபன் மூமெண்ட்டாகவும் இருக்குங்க. அதை எடுத்து சோசியல் மீடியால பண்ணி வைரல் ஆக்கியிருப்பாங்க. அப்படி சில வீடியோக்களை எடுத்து தான் இன்னைக்கு வந்து நம்ம ரியாக்டிங் வீடியோவா போட போறோம். கண்டிப்பா இது இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணாம இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி. ஸ்டார்ட் பண்ணு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம சொல்ல போறதா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரம்பிச்சிடலாமா? ఆట చూస్తావా? చిట్టా 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 ఏయ్ 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 நல்லா இருக்குது. రమణ ఏయ్ 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 దగ 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 ఏయ్. உண்மையிலே இந்த எக்ஸசைஸ் வந்து செம பண்ணா இருக்குங்க. பாருங்க எப்படி இந்த எக்ஸசைஸ் பண்றாங்க பாருங்க. ஒருத்தர் காலை இன்னொருத்தர் சொல்றதுலையும் இன்னொருத்தர் காலை இன்னொருத்தர் சொல்றதுலையும் வச்சு அப்படி இந்த சீசாடம்ல டங் டக்கு டங் டக்கு டங் டக்கு டங் அப்படி ஆடிக்கிறாங்க. இது வந்து எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்ம உள்ளுக்குள்ள மனசும் வந்து ஒரு ஃபன் மூமெண்ட் மூலம் இந்த மாதிரி பண்றோமே அப்படின்ட்டு உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா கம்பெனிக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உண்மையிலே ஃபன்னா இருக்குங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாவங்க அந்த பொண்ணு மேல என்ன கோவத்துல இருந்தானே தெரியல. கண்டிப்பா அவங்க ஒரு கப்புள்ஸா தான் இருப்பாங்க. கொலை பண்ணலாம்னு ரூட் போட்டே இல்ல, அப்புறம் அதுக்கு திடீர்னு ரூட்டை மாத்தன. வீட்டுல இது கொஞ்சம் ஓவரா பேசியிருக்கும் போலுக்க. அதனால பழி வாங்குறதுக்காக 2 தம்பிள்ஸ் எடுத்து 2 காலை விரிச்சு வச்சிருக்க இடத்துல இந்த பக்கம் ஒரு காலையும் இந்த ஒரு பக்கம் ஒரு காலையும் வச்சு கூட கொஞ்சம் வந்து பிளெக்சிபிளா ஆக்குறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி வந்து ட்ரை பண்றா. பாவம் அந்த பொண்ணுக்கு தான் அதோட வழி தெரிஞ்சிருக்கும். அது ஃபேஸ்லயே தெரிஞ்சது. ஏன்டா என்ன பழி வாங்குறியாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. இது ஒரு நல்ல ஐடியாவும் கூட இருக்கு. வீட்டுக்குள்ளதான் தன்னை பொண்டாட்டியை வந்து பழி வாங்க முடியல, இப்படி ஜிம்முக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு ஃபிட்னஸ் பண்றங்கிற பேர்ல இப்படி கூட பழி வாங்கலாம் போலுக்க. இது நல்ல ஐடியா தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. என்ன பண்றான்? ஏய் கொடுமையா இருக்கு. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஃபிட்னஸ்க்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு அப்படியே வந்து பாக்ஸ் மாதிரி மடக்கி அதுலேயே இப்படி கெட்டிக்கிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக இருக்காரா. அப்படி வந்து ஏன்டா அது பொண்ணா இல்லை வந்து வளையிற ரப்பராடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேடா. ஆனால் உண்மையிலே இது கொடூரமானதுங்க. நார மூதேவி உங்க அறிவு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. நல்லா வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அனுபவம் இருக்கணும். பார்த்துக்கோங்க. நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எக்குத்தப்பா செஞ்சு எக்குத்தப்பான இடத்துல பிடிச்சிக்கும். பார்த்துக்கோங்க. இங்கே என்னடா பண்ணுறாங்க பெட்டில்? காலையிலே தூக்கிட்டான் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க. வீட்டுல பிராக்டிஸ் இல்லாம பண்ணாதீங்க. வேற விழுந்துச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, வேற இடத்துல கண்ட இடத்துல அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்காதீங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்து காலாலேயே தன்னோட ஒய்ஃபோட தொடையில வந்து தூக்கி நிப்பாட்டுறான் பாருங்க. தம்பி தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற தம்பி நீ. இல்ல வாங்க மேட்ரா எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். டேய் தூக்குறதுக்கு உனக்கு ஒரு விவசாயம் இல்லையாடா? உனக்கு அந்த பொண்ணைய தூக்கணும்னா கையால தூக்கு. அது என்னடா காலால பிடிச்சு தூக்குற? என்னடா குரங்கோட மோசமா அந்த பிள்ளை மேல ஏறி உட்கார்றான். அந்த பிள்ளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு பாரு. தன்னோட மாஸ்டர் சொல்லிட்டு வலி வேதனையை சொல்லாம இருக்கோ என்னமோ தெரியல. அப்படியே கால்றனி விரிச்சு மேல ஏறல உட்கார்றான். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இப்போ இதை பார்த்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி தெரியல. ஏதோ வந்து நம்மளும் வீடியோல வைரல் ஆகணும் அதுக்காக பண்ற மாதிரி தாங்க இருக்கு. கீழே வெட்டி விட்டுறோம். செத்த பையில நார பையில மூஞ்சி மாறையும் பாரு. பண்ணி பையில பண்ணி. இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு யார் வீட்டுல ட்ரை பண்ணிடாதீங்க மக்களே. என்னடா தொங்குறீங்க? நீங்களா என்ன ஒரு அறிவாளித்தனம். அந்த பொண்ணு உடம்பு என்ன வந்து சதனால செஞ்சுதா இல்ல வேற எது கல் இரும்புனால செஞ்சுதா தொங்குது. அதுவும் மேல சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவனும் அதுலயும் புடிச்சுக்கிட்டு அப்படியே காலை வந்து எக்ஸசைஸ் அப்படியே தூக்குறானா. டேய் கொடுமை பண்ணாதீங்கடா தயவு செய்து இந்த மாதிரி பண்ணி தொலைக்காதீங்க. அப்படியே பண்ணாலும் வீடியோ எடுத்து தயவு செய்து சோசியல் மீடியால போடாதீங்கடா.
அப்பா இதைத்தான் சொன்னேன் தேவையில்லாம அப்படி பண்ணிக்கிட்டு கண்ட இடத்துல அடி பண்றது. ஒன்னே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போடுங்க. இப்படி பாதிலே பண்ணு. அந்த பொண்ணுக்கும் படாத இடத்துல பட்டுச்சு, இவனுக்கும் படாத இடத்துல பட்டுச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணு ஆறுதல் கேட்குது, உனக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 2 பேத்துக்கும் படாத இடத்துல பட்டுச்சுல. ஐயோ போச்சே. நல்ல ஆஸ்பத்திரியை போய் பாருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ண வேண்டிய நேரத்துல பண்ண முடியாம போயிடும். பாத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாவும் ஃபன்னாவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.